இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மந்த் நமக்கு பேபி வேறு வர போகிறாங்க இல்லையா. ஸோ எங்கள் ரூம் வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ எங்கள் ரூம் தான் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன விலாகாக அவங்களுக்கு வந்து போட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். ஹஸ்பண்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். புஜ்ஜு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, vlog தான். கையில என்னது? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதா தங்கம் விளக்குமாறடி வெண்ணெய். விளக்கமாறு தெரியுது, அது பக்கத்துல இருக்கே, அது என்னது? இங்க பாரு, எல்லாத்தையுமே ஓர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டு தான் இந்த இதுல இருந்துச்சா, அதான் எடுத்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சரி சரி, பேட் நீ ஓரமா போட்டுரு, அப்பதான் நீ வேலை செய்வ. இன்னைக்கு சண்டே என்ன பிளான்ல இருக்கேன்னு தெரியுது, அந்த பிளான் நடக்காது. இல்ல தாங்க, சீக்கிரமா முடிச்சிட்டு கிரிக்கெட் விளையாட போகணும். சரியா? இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு டயர்ட் ஆயிரும் உனக்கு. வீட்டுல ரெஸ்ட் எடு, வீடு க்ளீன் பண்ணு போ. சரி தங்கம், நீ என்னடியே ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, இல்ல அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு நிப்பியா? எத்தனை நாள் நான் வேலை செய்யும் போது நீ பார்த்துட்டு ஜாலியா படுத்துட்டு இருந்திருக்க. இன்னைக்கு நீ வேலை செய்வ, நான் அதை பார்ப்பேன். சரியா? ஸ்டார்ட் பண்ண போ. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போற? என்ன பாத்ரூம் வேற கழுவணும் புஜ்ஜு நீ? கிரடி வெண்ண அதையாவது கழுவி விடுறீ. நான் கழுவுறதுதான் என்ன? எப்படி புஜ்ஜு நான் பாத்ரூம் கழுவ முடியும்? போ நீ கழுவு. சீக்கிரம் ஃபர்ஸ்ட் வீடு க்ளீன் பண்ணு, அப்புறம் பாத்ரூம் கழுவலாம். இரு, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வைக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து கூட்டிக்கலாம். என்ன இன்னும் டைம் இல்லடி, அதுக்கு அடுத்து லேப்டாப் க்ளீன் பண்ண விட்டா என்ன? நீ சண்டே தான் பிடிப்பியா? அடுத்த வாரம் சனிக்கிழமை லீவு, சனிக்கிழமை பாத்துக்கலாம்ல. நீ உன்ன லீவ் டேஸ்ல பிடிக்கிறதே கஷ்டம். நீ ஃபர்ஸ்ட் வீட்டை க்ளீன் பண்ணு. நான் அடுத்த வாரம்லாம் க்ளீன் பண்ண முடியாது, என்னால இப்பயே நடக்க முடியல, வாத்து மாதிரி நடந்துட்டு இருக்கேன். அதனால இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம், அப்பதான் எனக்கு கொஞ்சம் கூட்ட வைக்க ஈஸியா இருக்கும். அப்படிங்கறியா? ஆமா அத்தை, இங்க பாருங்க, எனக்கு உங்க பையனை நான் எப்படி வேலை வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. எத்தனை நாள் நான் வேலை செய்யும் போது சும்மா படுத்துட்டு என்ன வெறுப்பேத்திருக்காங்க. என் பையன் தங்கமா வளர்த்தான், செய்ய விடாம. என் பையனை வச்சு நீ எடுத்து வாங்குற. ஆமா, உங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கா இல்லையா? நீங்க எத்தனை வேலை பார்த்துருப்பீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி? ஒரு வேலை பார்க்க மாட்டாரு தலைவர். நான் பார்ப்பேன், என் பசங்களெல்லாம் ஒரு வேலை செய்ய விட்டதில்லை. ராஜா பகதூர் இன்னைக்கு வேலைக்காரர் ஆயிட்டாரு. சரி சரி, போங்க போய் சீக்கிரம் அதெல்லாம் எடுத்து மேல எடுத்து வைங்க. என் பிள்ளைய நீ வேலைக்காரனே ஆக்கிட்டியா? பின்ன என்ன பண்றது, என்னாலே முடியல. நம்மளை தவிர நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும், உங்களாலேயும் முடியல. என் பையனை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு மாறிட்டான். வேற என்ன பண்றது, நானே கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செய்ய மாட்டேன், இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். அதனால அப்படியே மாறிக்க வேண்டியதுதான். வாங்க போய் உள்ள என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டாங்க யாரோ. கரண்ட் போயிடுச்சா? ஐயோ, வேலை செய்யறதுக்கா தெரியாதே. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள தள்ளி அந்த இட்லி பாத்திரத்தை எடுத்து கொடுத்துருங்களேன் கீழே. ஆமா, கிச்சன்ல வச்சிடலாம். என்னடி பண்ணிட்டு இருக்கற? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏண்டி இங்க கஷ்டப்பட்டு ஏணி போட்டு ஏறி வேலை பார்த்துட்டு இருக்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கறியா? ஆமா, நீ வேலை செய்யறதெல்லாம் வீடியோல தான் பார்க்க முடியுது புஜ்ஜோ. ஆமா, நானே சரி ஏதோ முடியாம இருக்கேன்னு தான் வேலை பார்த்துட்டு இருக்கறேன். பரவாயில்ல பாருங்க, நல்லா பாருங்க. லைட்டா புடிச்சிருக்குமா? இப்படிலாம் வேலை வாங்குறான். நீங்க உள்ள ஏறிடுங்க இல்லைனா. புஜு, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ஜூலால இருந்தா, இல்ல அங்க துணி பாருங்க சோஃபா மேல நிறைய இருக்கு, அங்க இருந்தா, இல்ல அந்த அட்டைப்பெட்டியில இருந்தா? சலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்டைப்பெட்டி எல்லாம் கீழ இருக்கறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். சரியா? கீழ இருக்கறதெல்லாம் தூக்கி மேல தூக்கி போட்டோம்னா செஞ்சு ப்ளீஸ். என்னடி? ஆமா, அதெல்லாம் என்ன நவுத்தி வச்சு வீடு கூட்ட முடியல, கஷ்டமா இருக்கு. சரி, நான் அதை இது பண்றதுக்குள்ள நீ என்னடி வீடியோ எடுத்திருக்க? வேணா ஃபர்ஸ்ட் அந்த சோஃபாவும் அந்த ஜூலாவும் எதுக்கு வாங்கினது? ஃபுல்லா துணியா கிடக்குது, உட்கார கூட முடியலடி. ஓஹோ, துவைச்ச துணி அப்புறம் மடிக்கணும், நீ மடிச்சே தர மாட்டேங்கிற. சரி, நான் எடுத்து கட்டில்ல போடுறேன், நீ வந்து மடிக்க ஆரம்பிச்சிரு. சரியா? சரி, எடுத்து போடு. துணியா இருக்குதுடி. என்ன
சரி எடுத்து போடுங்க. நம்ம வீட்டில் மட்டும்தான் சோஃபாவில் துணி கிடக்குதா இல்லை எல்லார் வீட்லையும் இப்படிதானான்னு தெரியல புஜ்ஜோ. எனக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லயுமே சோஃபா உட்காரதுக்குலாம் லேட் இருக்கு தெரியும். வெளியில இருக்க சோஃபா கூட உட்காருவாங்க. இந்த ரூமுக்குள்ள போறாங்களே சோஃபா சேரு இதெல்லாம் வந்து லேப்டாப் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஆமா இருமல் வேற வருது. தண்ணி குடிங்க போங்க. சரி நீங்க துணியை மட்டும் எடுத்து சீக்கிரம் போடுங்க. துணியை போட்டுட்டு நம்ம ஜூலாவை கழட்ட போறோம் புஜ்ஜு. ஜூலாவை கழட்டலாமா? ஆமா தொட்டில் வந்ததுக்கு அப்புறம் கழட்டலாம். இல்ல அதுதான் வருத்தமா இருக்குங்கிறேன். எல்லாம் எனக்காக வாங்கினது இப்ப பாரு குழந்தைக்காக எல்லாம் போகுது. ஞாபகம் இருக்குதா? இருக்கு பீரோல வச்சிருங்க. இதான் வந்து என் செல்லம் என்ன நினைச்சு எழுதின டைரி. இன்னும் நான் படிக்கல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இது கண்ணு முன்னாடியே இருந்தாலும் தலகாணி கடையிலேயே வச்சிருந்தாலும் இவர் எடுத்து படிக்க மாட்டார். இது ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே இதை பத்தி போட்டிருப்போம். ஆமா படிக்கணும். படிச்சிருவியா? நம்ம குழந்தை வந்து அது பெருசாகி படிக்கும். என்ன எழுதியிருக்காங்க மம்மி டாடிக்கு அப்படின்னு. ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ்லாம் எப்படி கிடக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்போம் புஜ்ஜோ. இப்போ அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் முக்கியமா காட்டணும். அது என்ன தெரியுமா? அப்படியே தான் எப்படி பேக் கேம் போடுறேன். இதோ இந்த டேபிளை எத்தனை தடவை நான் க்ளீன் பண்ணி வச்சாலும் என் ஹஸ்பண்ட் வந்து இவர் இருக்காரு, இவர் வந்து அந்த டேபிளை வந்து கன்றாவி பண்ணி அலங்கோலம் பண்ணி வச்சிடணும். முதல்ல பீரோவை களைச்சி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டேபிளையும் விட்டு வைக்கிறது இல்லை. அதனால தான் க்ளீன் பண்ணாம போட்டு வச்சிருக்கேன். நீ க்ளீன் பண்ண பீரோல இருந்து என்ன ஒரு துணி கூட அவங்க எடுக்க விடுறது இல்லை. ஆமா துணி எடுக்கிறதுனா என்ன துணி வேணும்னு பார்த்து எடுக்கணும். அந்த பூனை பராண்டுற மாதிரி அப்படியே பிடிச்சி இழுத்துறது எல்லாத்தையும். அப்ப யார் உட்காந்து மடிக்கிறதாமா? வேர்க்குது புஜ்ஜு வேர்க்குது. இந்த பால் வந்து எங்க ஜிம் மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மே மாசம் வரைக்கும் இவங்க டெலிவரி முடிகிற வரைக்கும் இந்த பால் வந்து எங்க கூடவே தான் இருக்கும். இவங்க ஒர்க் அவுட் பண்ணணும், பால் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். அதுக்காக வந்து எங்க மாஸ்டர் வந்து எடுத்து போறாச்சு அப்படின்னு கொடுத்து விட்டுறாங்க. ஆமா எம்பிட்டு பாசம் பாத்தீங்களா? மாஸ்டர் ரொம்ப நல்ல ஒர்க்பா. ஆமா சரி இப்போ பரவாயில்லையே ஜூலா ஓரளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்க முஜோ. இப்ப பாரு சொன்னாங்க ஜூலா இப்படி இருந்தா தான் நீ இறங்கி இங்க வாரு. ஜூலா வந்து இப்படி நீ இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இப்படி ஜம்முன்னு உட்காந்துக்கணும். சரியா? சரி இதுதான் வாங்கினது ஜூலா. ஓகே சோஃபா பாரு எப்படி இருக்குதுன்னு. சோஃபா இன்னுமே க்ளீன் பண்ணல. அந்த துணி கரெக்டாக போடணும். சோஃபாக்கு வேற வாங்கணும் உறவுகளே. நாங்கள் வந்து சோஃபாக்கு இன்னும் தைக்கல. ஏன்னா இந்த சைஸுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அளவெடுத்து தான் வேற தைக்கணும். புஜ்ஜு அந்த சோஃபா மேலே இருக்கிற துணியை கொஞ்சம் கரெக்டாக பண்ணி போட்டு விடுங்க. குப்பை பட்டுச்சுன்னா இது பண்ண முடியாது. ஆமாம் ஏன்னா நாங்கள் இந்த சோஃபாக்கு இன்னும் தைக்கவே இல்லை. இந்த சைஸுக்கு வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால நாங்கள் அளவெடுத்து தான் தைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா 5-in-1 3 சீட்டர் வந்து வெளியே போட்டுருக்கோம். ஒரு சீட்டர் வந்து ஹால்லேயே கிடக்கு. மொத்தம் 4 சீட்டர் வந்து ஹாலில் கிடக்கு. ஒரே ஒரு சீட்டர் மட்டும் ஹாலில் போட இடம் இல்லைன்னா நம்ம பெட்ரூம்ல வச்சுக்கிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சோஃபா வந்து நிறைய இடத்துல தளவணும். ஈரோட்ல, கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல வந்து தளவணும். பட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரேட் அதிகமாகவும் இருந்துச்சு. குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல தான் பாத்தீங்கன்னா பிடிசி ஃபர்னிச்சர்னு ஒருத்தங்களை பார்த்தோம், திருநெல்வேலிக்காரங்க. ஸோ அவங்க தான் கிட்டத்தட்ட நாங்கள் ஆர்டர் கொடுத்து ஒரு 10 daysல கலர்லாம் பார்த்து சூஸ் பண்ணி எல்லாமே நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா ஸோ இதை பத்தி ஒரு வீடியோ எடுக்கணும். ஆக்சுவலி இன்னும் நமக்கு டைமே கிடைக்கல. அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஸோ கோஆப்ரேட் பண்ணவே முடியல. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா மேக் பண்ணி போடுவோம். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஆனா சீரியஸா வந்து சோஃபா வந்து செம்ம ஒருத்தங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நாங்க அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கணும். 35,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்லாம் அது இல்லை. எங்களுக்கு வந்து அவங்க வந்து பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவும் இருக்குது. ஆமா இந்த ரேட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியில வந்து பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ராஜா பகதூர் மாதிரி இருக்காங்களா? ஜம்ப் ஆஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரான்லயே பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் ஃபோம் போட்டு ரெக்ரான்லயே பண்ணதுனால ரொம்ப 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 சூப்பரா இருக்குது. ஸோ அதை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ போட வேண்டியதெல்லாம் கண்டிப்பா போடணும் உங்களுக்காகவே. ஏன்னா நமக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமா இது இப்படியே ஆமா புஜ்ஜு அந்த அட்டைப்பெட்டியில எல்லாம் காலி அட்டைப்பெட்டி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் மேலே தூக்கி போட்டுடலாம். சரி புஜ்ஜு நான் ஏனி பிடிக்கட்டுமா?
குடோனுக்குள்ளே போட்டுட்டீங்களா? பார்த்து. பரவாயில்ல, நம்மளும் வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஒரு குடோன் வச்சு தான் சொல்லலாம் கட்டணும். கண்டிப்பா தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி உள்ள போட்டு அடைச்சு வச்சிடலாம். தேவை இருக்கிற பொருள் தான், ஆனா அப்பப்ப அக்கேஷனலா யூஸ் பண்றது மட்டும். நான் தேவையில்லாத பொருள்னு சொன்னது ஒன்னதான் சொல்லலாம். என்னத்துக்கு மேல போட போறியா? சரி சரி, அப்போ உனக்கு யார் சமைச்சு கொடுப்பாங்க? ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் தான் புஜு உன்னை நான் வேலை வாங்கியிருக்கேன், அதுக்கே இப்படியா? ஏய் என்ன டெய்லியும் வேலை பார்த்துட்டு இருந்தா கூட ஒண்ணும் தெரியாது, திடீர்னு கூப்பிட்டு வேலை வாங்குறீங்களே, அதுதாண்டி ஷாக்கா இருக்குது. ஒத்துழைக்க மாட்டேங்குது. இங்க பாரு, இப்போ வந்து நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும், அந்த கட்டத்துல இருக்க நீ. அதனாலதான் தங்க வழி இல்லாம உதவி பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சரி பண்ணுங்க. இது வேற என்ன இருக்குது? இது மேல தூக்கி போட்டுடலாம்ல? இது கூட வேற ஏதாவது போடணும்? அதெல்லாம் கேக் பண்றதுக்காக வாங்கின ஐட்டம். எதுக்கு வாங்கணும்? என்னடா டே, இதை வேற ஞாபகப்படுத்திட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு கேக் பண்ணுறேன்னு ஒரு சில லிஸ்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு மொய் வச்சு வாங்கிட்டாங்க. கேக் பண்ணுற ஓவனு திங்ஸு எல்லாமே ஒரே ஒரு தடவை கேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டப்பாக்குள்ளே படுத்து கிடக்கு. இங்கே தாங்க ஜூலாவுக்கு பின்னாடி தான் இங்கே கிடக்குது. எப்போ தாங்க கேக் பண்ணி தரீங்க? கேக் பண்ற நிலைமையிலங்க நான் இருக்கிறேன். இவங்களோட ஜெராக்ஸ் காப்பி வேற வந்துரும் இந்த மாசம். இந்த வாரம் கூட வரலாம், இல்ல அடுத்த வாரம் கூட வரலாம். அதை யாரு பாக்குறது? கேக் உட்காந்து கிண்டிக்கிட்டு இருந்தா அது ஒரு பக்கம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா. சரி, இல்லைன்னா உன்னோட ஜெராக்ஸ் காப்பி நீயே பாத்துக்க, நான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன். அது நான் பாத்துக்கிறேன். பாப்பீங்க நல்லா பாத்துப்பீங்களா? பாத்துங்க, உனக்கு கை வலிக்க போகுது. அட்டைப்பெட்டி என்ன புஜு வெளியே நீட்டிட்டு இருக்கு? அசிங்கமா இருக்கு புஜு. அத உள்ள தள்ளி வைங்க, அப்படி இப்படி லேண்ட்ஸ்கேப்பா வைங்க. இருக்கட்டும், இவன் அதுக்கு உள்ள இடம் இல்லடி, ஃபுல்லா வச்சு அடைச்சு வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். புஜு, அது மேல இருக்கிற கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேல வச்சினா உள்ள போயிரும்ல. ட்ரை பண்ணி தான் பாரு. என் குழந்தையே உன்னை சொல்லுந்தங்க, ஏமா கோமாளிமா எதுக்கு அப்பா இப்படி வேலை வாங்குறேன்னு கேக்குமா? வேலை வாங்குறது ஈஸிடி வெண்ண இப்படி அது சொட்டன்னு என்ன சொல்லிட்டு இருக்கிறியா? செய்யற வேலைய உருப்படியா செய்யணும் புஜு. அப்ப வேலை செய்யறதுக்கு என்ன அர்த்தம்? இதே நீ சமைச்சிட்டு இருப்ப சரியா, நான் வந்து கொஞ்சம் உப்பு போடுறீ, கொஞ்சம் காரம் அதிகமா போடுறீ அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன சொல்லுவ? வந்து குறை சொல்றியா அப்படின்னு பல்ல. நான் செய்யறது நல்லா இருக்கும்ல. நீங்க இப்படி வச்சிருக்கிறது அசிங்கமா இருக்குது. நம்ம வீடுனா அப்படிதாண்டி இருக்கும். அப்படி அழகா இருக்கிறதுக்கு இது என்ன பொருள் காட்சி ஏகமா சொல்லு? வீடுனா அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும். சரியா? சரி, உன்னை வேலை வாங்குறது பெரிய விஷயம், நீ வேலை செய். அதை கூட அதை ஃபர்ஸ்ட் வெளியே தூக்கி போகணும். நானே எடுத்து வைக்கிறேன். இது வாரம் இல்ல, நீ கொடுத்துரு. நான் கொண்டு இது சோஃபால இருக்கு. இதான் என் ஆயுதம். அது சோஃபால தான் கொண்டு வைக்கணுமா? அது தூக்கி போடுறதுக்கு ஒரு நாள் வரும் எனக்கு. அந்த நாள் கூடிய விரைவில் வரும். அந்த கேக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் வச்சிடலாம். ஆனால் நான் ஒருவேளை அப்புறமேட்டு எனக்கு மூட் நல்லா இருந்தால் நல்லா செஞ்சாலும் செய்யும். எனக்கு என் தம்பி கொடுத்த பேட்டு. உங்க தம்பி கொடுத்த பேட்டா? கார்ட்போர்ட் பேட்டரி. நான்லாம் வந்து பிளாஸ்டிக் பேட்ல தான் பெரிய குழந்தையை கெடுத்துறாதீங்கடா. இஃப் இட் இஸ் a பாய்னா தயவு செஞ்சு அதையும் கெடுத்துறாதீங்கடா. 2 வயசுல இருந்து கிரிக்கெட் தான். ஓஹோ, உனக்கும் உங்க தம்பிக்கும் அதே தான். 2 பேரும் சேர்ந்து குழந்தைய மட்டும் கெடுத்துறாதீங்கடா. வீட்டுல சொப்பு சாப்பாடு கழுவ வைக்கிறியா சொல்லு? ஓஹோ, பையனா வெளியே போயிட்டு ஜாலியா இருக்கணும். பொண்ணா இருந்தாலுமே எதா இருந்தாலும் நான் கிரிக்கெட் அப்புறம் என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவனுக்கு வந்து வாச்சு, அவனும் உன்ன மாதிரி உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டு படுற மாதிரி படாத பாடு படணுமா? நான் தாண்டி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரியா? நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? எட்டி மிதிச்சானே. இது என்ன இப்ப கிச்சன் தூக்கிட்டு போயிடலாமா? ஆமா, இந்த கேக் ஐட்டம்ஸ் மட்டும், அந்த கேக் பெட்டி இருக்குல்ல, அது மட்டும் கிச்சன் ஷெல்ஃப்ல வைக்கணும். இதேயா? ஒரு பெட்டியா? அந்த வெள்ளை பெட்டி. ஆமா, அது மட்டும் தான் கேக் ஐட்டம்ஸ். நல்ல வேலை, எல்லாம் நான் இரும்புல தான் வேணும்னு கேட்டேன், அது மட்டும் வாங்கல புஜு. இந்த காளி அட்டைப்பட்டிலாம் எதுவுமே வேணாம் புஜு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். எல்லாம் வேணும்னு எடுத்துச்சு, நம்ம எதுவுமே யூஸே பண்ண மாட்டோம். அதனால தயவு செஞ்சு தூக்கி போட்டுரு புஜு. நான் அதான் பண்ண போறேன். கரெக்ட், வெரி குட் புஜு.
இதெல்லாம் தூக்கி புஜு அதில் ஜூலா மாட்டுற கம்பி இருக்கும், அதை மட்டும் தூக்கி போட்டுறாது. அப்புறம் உங்கள் மம்மி உன்னையே துரத்தி விட்டுருவாங்க வீட்டை விட்டு. ஆமாம், காசு போட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்களே. இதான் ஜூலா மாட்டுற கம்பி. நாளைக்கு தொட்டில் மாட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இப்பயே குழந்தைக்குன்னு குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே வந்த நாள்லேருந்து எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் மம்மி. பால் சங்கடை எல்லாரும் வீட்டில் ஒன்று தான் உறவுகளை வாங்குவாங்க. ஆனால் எங்கத்த வெளியே போகும்போதெல்லாம் ஒரு பால் சங்கடை வாங்கிட்டு வராங்க. நாங்கள் அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறோம். என்னது அது? என் செல்லக்குட்டி உருவாக்குன ஒரு ஆப். இதான் வந்து கிட்டத்தட்ட என்ன இதெல்லாம் தலைகீழ தெரியுது வீடியோல. அது நம்ம செல்ஃபி வீடியோ போட்டிருக்கேன் அதனால. இதான் வந்து ஸ்பீடி பைன்னு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் டைமில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணேன். காய்கறி, சிக்கன், மட்டனு, கிராசரி எல்லாமே ஆர்டர் பண்ணாங்கன்னா ஆப்பில் ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து டெலிவரி பண்ண மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ரன் பண்ணோம். நல்லா போச்சு. அதுக்கடுத்து ஒரு சில கமிட்மெண்ட்னால மறுபடியும் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் போகிற சுச்சுவேஷன். ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூர் ஒரு கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ இன்னைக்கு சண்டே, சண்டே ஐயாவை பிடிச்சாச்சு, இன்னைக்கு வேலை வாங்குறோம். சாட்டர்டே சண்டே எப்பயுமே வந்து வீடியோ எடுக்க பிளான். ஆமாம், ஏன்னா மற்ற டைமில் இவங்களுக்கு ஒர்க் இருக்குமா, அதனால் பண்ண முடியாது. பார்க்கலாம், இது மறுபடியும் நம்மளால் வந்து இதை ஏதாவது மாடிஃபை பண்ணி வேறு மாதிரி பிஸ்னஸ் மாடல் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக. ஆனால் ஸ்டார்ட் பண்ண நல்லா போகும் புஜு. ஆமாம், எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்காக. நிறையா இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க என் ஹஸ்பண்ட். பட் என்ன ஒரு இதுன்னா, அது மேலே வச்சுட்டிங்களா? மேலே தான் வச்சுருக்கேன். சரி, அது அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நோட்டீஸ் அடிச்சு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணோம். ஸ்டார்ட் அப் டின்னு ஒரு இது இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ ஈரோட்டில் நடக்கிற எல்லா இதுக்குமே போய் கலந்துக்கிட்டு எங்கள் ஆப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகுதுன்னு சொல்லுவோம். அவங்களும் ஒரு சில இது சப்போர்ட்லாம் பண்ணாங்க. இதுதான் வந்து நோட்டீஸு. இந்த மாதிரி தான் வந்து நோட்டீஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆமாம், பிளான் பண்ணி இதாகிடுச்சு. அப்போ தான் எங்களுக்கு சோஷியல் மீடியாவோட வேல்யூவே வந்து புரிஞ்சுது. ஸோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ரீச் கிடைக்கும்ல, அந்த ரீச் வந்து அந்த டைமில் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நாங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம். ஏன் புஜோ? அதனாலே நாங்கள் வந்து நிறையா ட்ரை பண்ணி அப்படியே பாதிலே விட்டுட்டோம். இப்போ தான் ஓரளவுக்கு ரீச் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஏன் புஜோ? அதனால் இப்போ எங்களுக்கு சின்னதாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? என்னது? நீ சின்ன குழந்தையா புஜு? சின்ன குழந்தையா? அருமையா வெடிக்கிறது. எங்க அத்தையும் சரி எங்க ஹஸ்பண்டும் சரி இப்போ எத்தனை வயசானாலும் இந்த மாதிரி பபிள்ஸ் இருந்ததுன்னா போட்டு உடச்சி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த சோஃபா வாங்கும்போது நிறைய பபிள்ஸ். ஆமா, இன்னுமே வந்து சோஃபா வாங்கும்போது நிறைய அந்த குட்டி குட்டி பபிள் இருக்கிற மாதிரி கவர் இருந்துச்சுங்களா, அது இன்னுமே பிரிக்காம வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க எங்க அத்தை. புஜு, அந்த சோஃபாவை நவுத்தி வச்சுட்டு கூட்டு புஜு. இது நல்லா வெயிட்டி, நவுத்த முடியாதுடி. அது எனக்கு தெரியாது. அப்போ அடியில குப்பை இருக்குமே, எப்படி கிளீன் பண்றது? நவுத்தி வச்சு கூட்டுங்க. நவுத்துறதா? நவுத்த முடியுமா? எப்படித்தானே எனக்கும் இருக்கும். வேலை செய்யும் போது நான் ஏதாவது சொன்னா உனக்கு எப்படி இருக்கு? செய்யாம அப்படியே போட்டு போகணும்னு தோணல? அப்படித்தான் எனக்கும் இருக்கும். இந்த சோஃபாவை நம்ம ஒழுங்கா பிரிக்க கூட செய்யல சொல்லலாம். ஆமா, நாங்க தான் அந்த வீடியோ இன்னும் எடுக்கவே இல்ல புஜோ. ஆமா, ஒரு சோஃபா வீடியோ நீட்டா உங்க மம்மி வேற அந்த சோஃபாவை பிரிக்க கூடாதுங்கறாங்கடே. அழுக்காயிருமா? நீ வந்து துணிய மடிடி, இதா கட்டில்ல போடுங்க துணியாத மடிடி என்ன? நீ இருபுஜோ ஒரு vlog எடுத்த உருப்படியா எடுக்க விடணும். சும்மா பாதியிலே முடிச்சா நம்மளோட உறவுகள்லாம் கோச்சிக்க மாட்டாங்க. ஏய் என்ன, நான் தான் டேய் கோச்சு போய்தா. வேற பாருடி ஏன்டி? புஜு, நான் ரெஸ்ட்ல இருக்கேன் புஜு. அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும். சரியா? ஒரு வருஷம் நீ தான் வேலை பார்க்க போற. அப்படியா? ஆமா, பின்ன என்னால எப்படி வேலை செய்ய முடியும்? நான் தான் உன் குழந்தைய பார்த்துக்கணும்ல. என்னடி இது? என்னது இது? என்னடி இது?
மோர் பாக்கெட்னா அந்த பக்கம் உன் சைடு கட்டில் சைடு கிடக்குது, கட்டில் கீழே கிடக்குது. இல்ல அது காத்துக்கு பறந்து கட்டில் கடியில போயிருது. நான் எப்படி கீழே குனிஞ்சு கூட்ட முடியும்? இந்த வயித்தை வச்சுட்டு குனிய முடியுமா என்னால? மோர் குடிசனா குப்பை தொட்டில போடணும். அது என்ன கட்டில் கடியில போட்டு வைக்கிறது? அது நான் உன்னை குப்பையில போட சொன்னா நீ போட மாட்டேங்கிறியா? அதனாலதான் நான் போடணுமா? ஏன்டி என்ன? ரொம்ப ரொம்ப வேர்க்குது உறவுகளே. வெயில் அதிகம் ஈரோட்டில். உங்கள் ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. சரி 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 புரியுது. கட்டில் கடியில் தான் நிறைய குப்பை இருக்கும். ஏன்னா நான் கட்டில் கடியில் கூட்டுறதே இல்லை. ஏன்னா நான் குனிஞ்சு கூட்ட முடியாதுல்ல, அதனால கட்டில் கடியில் நான் கூட்டாம விட்டுருக்கேன். ஒரு மாசம் தாண்டி, கிட்டத்தட்ட இதோட 9வது மாசம் என்ன வேலை வாங்கிட்டு இருக்கடியே. துணி வைக்கிறதுக்கு மாடி படிக்கட்டு ஏறக்கூடாதுன்னு ஒரு டப்பால கொடுத்து விட்டுருவாங்க. நான் தூக்கிட்டு போயிட்டு துவச்சிட்டு வருவேன். ஓஹோ. அதுலயும் மேடம்க்கு வந்து புது துணியை வந்து வாஷிங் மிஷின்ல போடக்கூடாது, சாயம் போயிடும். வெள்ளை துணியை வந்து கையில தான் துவைக்கணும். ரூல்ஸ் வேற போடுறாங்க. ஓ உனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்குல்ல கொஞ்சம். சரி சரி நான் இஷ்டப்பட்டு தான் போறேன். அதனால நீ அதுலயும் ஒண்ணு சொல்ற பத்தியா தங்கம், அது தாண்டி கஷ்டமா இருக்குது. ஓஹோ. நான் ஆமாம், இப்போ ஒயிட் ட்ரெஸ்லாம் அழுக்கு போகாது உறவுங்களே. இவங்க பட்டுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸில் சாயம் ஏறிடுச்சுன்னா பார்த்து பார்த்து பொறுமையை பொறுமையை ஏனி உடைச்சிருவார் போல இருக்கே. இதுக்கு அடுத்து துடைக்கணும். ஆமா பாத்ரூம் இன்னைக்கு உன்னை முடிச்சுட்டு நான் கிரிக்கெட் விளையாட போகணும். நாளைக்கு பேலன்ஸ். அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு கிரிக்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுதான் ஓகே. ஆமா ஆமா கட்டில் நான் ஃபுல்லா கூட்டுற வரைக்கும் வீடியோ பிடிச்சிட்டே இருப்பேன். என்னடி கட்டில் கடையில கூட்டுடே. கை வலிக்க போகுதுடி. கட்டில் கடையில கூட்டுடே. கூட்டுறேன்டி வெண்ண. செல்லம் என்ன செல்லம் பண்ற? எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்குடா தங்கம். அப்படியா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? சொன்னா ரொம்ப பாவமா இருக்குடா தங்கம். எதை க்ளீன் பண்றது? இதை நான் எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணி வைக்கிறேன். நீ எப்படி கலச்சு போடுற? க்ளீன் பண்ணி தாடி. இங்க பாருடி, இதுக்கே ரொம்ப முள்ளடி. தெரியுதா? இனிமே கலச்சு போடுவே எதையாவது எடுத்துல வைப்பியா? இந்த ஒரு தடவை எனக்கு டேப்ல க்ளீன் பண்ணி தான் நான் வைக்கிறேன். நீ நின்னுட்டு வீடியோ பிடிக்கிறதுக்கு பதிலா இதை க்ளீன் பண்ணிடு சரியா? அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதா நீ கெத்தா இருக்கணும். வெண்ண புஜ்ஜு என்ன சொல்லலாம்? சூப்பரா ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. வாவ். ஆமா சொன்னா அவ்வளவுதான். இப்ப சோப்பு தண்ணி போட்டு வீட்டை தொடச்சிட்டு இருக்கிறோம். இது முடிச்ச நான் வந்து ஒரு தடவை நல்ல தண்ணி வச்சு தொடச்சு விட்டோம்னா வீடு பக்காவா க்ளீன் ஆயிடும். அடியா? ஆமா. பாத்ரூம் க்ளீன் பண்ணல? அதெல்லாம் அவ்வளோதான். நீ பண்ணிக்கலாம்டி. வெண்ண ஒரே நாளில் இருக்கிற எல்லா வேலையும் தலையில கட்டிடலான்னு பார்க்குறாளாட்டு இருக்கு. அப்பா புஜோ நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நானே க்ளீன் பண்ணிட்டேன் புஜோ. உண்மையாவா? ஆமா ஆமா சார். இந்த டேபிள்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டீங்க பக்கா. அது கட்டில் லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணா டேபிள் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. ஆமா சரி சரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ hour வேலையை முடிச்சுலாம் நினைக்கிறேன். கிரிக்கெட் விளையாட போக முடியாதாட்டுக்கு. முடியாது. இதுக்கு மேலே எங்க உன்னை விட்டு போயிருப்பாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். என்ன நைட்டு டேஃப்க்கு ஒரு தனி டீம் வச்சுக்கேன். டேஃப் போய்க்கிறேன் சரியா? அடிச்சு மிதிச்சிருவேன். ஒழுங்கா மற்ற வேலையில பாவமேன்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணா விட்டுட்டு ஓடுறதுலயே இருக்கிறது. என்ன எல்லாமே ஒரு மாசம் தாண்டி. அதுக்கப்புறம் பாரு நீ ஆட்ட உனக்கு அதுவே பழகிருங்கிறியா? சரி தங்கா, நீ நிக்காத, வலிக்கு வந்துருவா. போய் அம்மா கூட பேசிட்டு ஓடு. ஐயோ அம்மா, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுடே. ஓகே புஜு. என்னடி செல்லம், ரொம்ப டயர்டா உட்காந்துருக்கீங்களா? இருக்கு காலெல்லாம் வலிக்குது புஜு எனக்கு. என்னடி பாத்திரம் தாண்டி கழுவிட்டு வந்த? நின்னுட்டே கழுவுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி தங்க, பாத்தியா இல்லையா ரூம் எல்லாம் எப்படி பக்காவா ரெடி பண்ணியாச்சு? ஆமா புஜு, செம்மையா க்ளீன் பண்ணிட்டியே. ஒரு அழுக்கு இல்ல தரையில. முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்குது தங்கம். ஆமா பின்ன இவ்ளோ ஏதோ பண்ணிருந்தா. நான் கூட இந்த இடத்துல கரை நிறைய இருந்துச்சுல, போவாதன்னு நினைச்சேன். போயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நீட்டா க்ளீன் பண்ணிட்டோம். சூப்பர். நம்ம குழந்தை ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும். அது வேறயா? ஆமா. ட்ரெஸ் துவைக்கிறதெல்லாம் நம்ம வந்து ட்ரெஸ் துவைக்கிறதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லலாம். இல்லாட்டா இன்னொரு நாள் பிளான் பண்ணலாம் சரியா? இன்னொரு நாளா? நெக்ஸ்ட் சாட்டர்டே பிளான் பண்ணலாம். டி வேணா இதுக்கே பாரு ரொம்ப முடியல. ஆமா ரொம்ப முடியல.
கம்மிங் சாட்டர்டே இது பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 2 வாரம் தான் இருக்குது உறவுகளே. ஸோ எப்போ வேணா டெலிவரி ஆகலாம். தெரியாது புஜு. சரி சரக்குட்டி தான் நீ தானே vlog ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படி நீங்களே முடிச்சிருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புஜு. எங்க நீ பாட்டுக்கு போயிட்டா? நான் வந்துட்டேன். சீக்கிரம் அதை எடுக்காம உன்னால இருக்க முடியாது. சரி சொல்லு டாடா, பை பை, bye bye, see see you. you. இப்படிக்கு உங்கள் ஆர்டி ஃபேம் vlogs. டாடா.